நான் அருட்பணியாளரான முதல் ஆண்டில் ஒரு நாள் பயணம் செய்வதற்காக ஒரு பேருந்தில் ஏறினேன். நிறைய பேர் பேருந்தில் அமர்ந்திருந்தார்கள். எங்காவது இடம் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தேன். 2 பேர் அமருகின்ற இருக்கையில் ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். அவரிடத்தில் நான் கேட்டேன், நான் இங்கே அமரலாமா? யாராவது வருகிறார்களா? அவர் சொன்னார், நீங்கள் தான் வருகிறீர்கள், இது உங்களுக்கான இடம்தான். நான் ஆச்சரியமடைந்தேன். முன்பின் தெரியாத ஒரு மனிதர் இப்படி சொன்னது யாருக்குத்தான் வியப்பை ஏற்படுத்தாது. அந்த பேருந்து பயணத்தின் போது அவர் என்னை பற்றி விசாரித்தார். நான் குருவானவர் என்று அறிந்து கொண்டார். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். என்னை விட 20 வயது மூத்தவராக இருப்பார். உரையாடலின் பொழுது, நீங்கள் கடவுளை சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். நான் ஆம் என்று பதில் சொன்னேன். உண்மையிலேயே நீங்கள் கடவுளை சந்தித்திருக்கிறீர்களா என்று மீண்டும் கேட்டார். ஆம், கடவுளை சந்தித்திருக்கிறேன் என்று சொன்னேன். உடனே அவர் என் வலது கையை பிடித்து என் புறங்கையில் முத்தமிட்டார். நான் மெய் சிலிர்த்து போனேன். இறைவனை சந்திப்பதென்பது மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. இறை அனுபவம் நம்மை சிறப்புடையவராக மாற்றுகிறது. இறை அனுபவம் பெற்ற பெண்தான் இயேசுவை சந்தித்த சமாரிய பெண். அவளுடைய இந்த இறை அனுபவ பயணம் வியப்புக்குரிய ஒன்றுதான். இயேசுவை முதலில் ஒரு யூதராக கண்டால், தான் சமாரியர் என்பதும் யூதர்களும் சமாரியர்களும் ஒருவரோடு ஒருவர் பழகுவதில்லை என்ற சூழலில் இயேசு தண்ணீர் கேட்டபோது அதை கொடுப்பதற்கு தயங்குகிறாள். இயேசு வாழ்வதரும் தண்ணீரை கொடுக்க வல்லவர் என்பதை எடுத்துச் சொன்னபோது, தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று யதார்த்தமான ஒரு கேள்வியை கேட்கின்றார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகவெடுக்காது, அது நிலை வாழ்வளிக்கும் என்று இயேசு சொன்னபோது, இந்த மனிதரிடத்தில் ஏதோ ஆற்றல் இருக்கிறது, இவர் சாதாரண மனிதர் இல்லை என்பதை உணர்ந்து, அத்தண்ணீரை எனக்கு கொடும் என்று அவரிடத்தில் கேட்கின்றார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொள்கின்றாள். எனவே வழிபாட்டை பற்றி அவரிடத்திலே பேசுகின்றாள். வழிபாட்டுக்கான சிறந்த இடம் எது என்று அவளுக்கு தெரிந்த கருத்தை அவள் கூறுகின்றாள். உண்மையாய் வழிபடுபவர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர் என்று இயேசு ஒரு சிறப்பான கருத்தை முன்வைக்கின்றார். உண்மையான வழிபாடு எது என்பதை அவளுக்கு எடுத்துரைக்கின்றார். கடவுளை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்கிறார். எங்கே வழிபடுகிறோம் என்பதை விடவும் எத்தகைய மனநிலையோடு வழிபடுகிறோம் என்பது முக்கியமானது என்று இயேசு கூறுகிறார். இதை கேட்டு அவள், கிறிஸ்து என்னும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும், ஒருவேளை இவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று அவள் உள்ளத்தில் எண்ணுகிறாள். இதை இயேசுவே அவளுக்கு தெளிவுபடுத்துகிறார். உம்மோடு பேசும் நானே அவர் என்கிறார். இயேசுதான் மெஸ்ஸியா என்று உணர்ந்தவுடன் அவள் ஊருக்குள் சென்று மக்களை அவரிடம் அழைத்து வருகின்றாள். பிலிப்பு இயேசுவை உணர்ந்து நத்தனியேலை அவரிடம் அழைத்து வந்ததைப் போல இவளும் தம் ஊர் மக்களை இயேசுவிடம் அழைத்து வருகின்றாள். அவர்கள் இயேசுவின் பேச்சை கேட்கின்றார்கள். இறுதியில் அந்த ஊர் மக்கள் இயேசு உலகின் மீட்பர் என அறிந்து கொள்கிறார்கள். இயேசுவை யூதராக, ஒரு சாதாரண மனிதராக முதலில் கண்ட சமாரிய பெண், அவர் வாழ்வதரும் தண்ணீரை கொடுப்பவர் என உணர்ந்து நிலை வாழ்வை அளிப்பவராக அறிந்து கொண்டு, அவரை ஒரு இறைவாக்கினராக உள்ளத்தில் உணர்ந்து, அவரை மெஸ்ஸியாவாக கண்டுகொண்ட பிறகு இந்நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கின்றாள். சமாரியர்கள் இயேசுவை உலகின் மீட்பராக அறிந்து கொள்கின்றார்கள். இந்த இறை அனுபவ பயணம் மிக அருமையான ஒரு பயணம். இந்த தவக்காலம் நம்மை ஒரு இறை அனுபவ பயணத்திற்கு அழைக்கிறது. இயேசுவை நாம் யாராக உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் உண்மையிலேயே இறைவனை அனுபவித்து உணர்ந்த இறை மக்களாக இருக்கின்றோமா? இறை அனுபவம் பெற்றவருடைய வாழ்வு சிறப்பான ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவட்டும்.